1769 ஆண்டு கோர்சிகா தீவில் பிறந்த நெப்போலியன் பிறந்த சூழ்நிலையிலேயே தனித்துவமானவன். கோர்சிகா அப்போது பிரான்சின் ஆட்சிக்குள் புதிதாக வந்திருந்தது. அந்த தீவில் வாழ்ந்த மக்கள் பெரும்பாலும் தங்களை இத்தாலிய வேர்களோடு சேர்ந்தவர்கள் என கருதினார்கள். ஆனால் பிரான்சின் நிர்வாகம் அங்கே வேரூன்றி கொண்டிருந்தது. இந்த அரசியல் சூழலில் கார்லோ போனோபார்ட் மற்றும் லெடிசியா ரமோலினா ஆகிய தம்பதியினருக்கு பிறந்த குழந்தைதான் நெப்போலியன். அவர்களின் குடும்பம் சிறிய அளவில் மரியாதை பெற்றிருந்தாலும் பொருளாதாரத்தில் வலிமை குறைந்திருந்தது. அப்பாவின் அரசியல் தொடர்புகள் மற்றும் சட்டவியல் அறிவுதான் குடும்பத்தை காப்பாற்றியது. கோர்சிகாவில் இருக்கக்கூடிய சாதாரண வாழ்க்கை, வறுமை மற்றும் பிரான்சின் ஆட்சி ஆகியவை கலந்த சூழலில்தான் நெப்போலியனின் சிறுவயது வாழ்க்கை கழிந்தது. நெப்போலியனின் சிறுவயது மிகவும் எளிமையானது. கோர்சிகா மக்கள் தங்களின் நிலம், கலாச்சாரம், மரபு ஆகியவற்றில் பெருமை கொண்டிருந்தார்கள். மலைப்பகுதிகளில் வளர்ந்ததால் அவர்கள் கடின உழைப்பில் பழகியவர்கள். அந்த சூழலில் வளர்ந்த நெப்போலியனும் தன்னம்பிக்கை, பிடிவாதம், கடின உழைப்பு போன்ற குணங்களை சிறு வயதிலேயே அடைந்தான். வீட்டில் பெற்றோர்களின் கட்டுப்பாடுகள் கடுமையாக இருந்தன. அவரது தாய் லெடிசியா குழந்தைகளை கடுமையான கட்டுப்பாட்டிலும் வைத்திருந்தார். ஒழுக்கம், கட்டுப்பாடு, வறுமையிலும் தைரியம் இழக்காமல் வாழ்வது ஆகியவற்றை அவர் கற்றுக் கொடுத்தார். இதுவே நெப்போலியனின் வாழ்நாளின் அடித்தளமாகவும் அமைந்தது. 1779 ஆண்டில் அவர் பிரான்சின் பிரியன் லேசாட்டோ என்ற இராணுவ பள்ளியில் சேர்க்கப்பட்டார். கோர்சிகாவினுடைய மொழி உச்சரிப்பு, உடல் அமைப்பிலே மிகச் சிறியதாக இருப்பது, பொருளாதாரத்தினுடைய பின்னணி ஆகிய காரணங்களால் அங்கிருந்த பிற மாணவர்கள் அவரை எளிதில் கிண்டல் செய்தார்கள். ஆனால் நெப்போலியன் அந்த அவமானங்களை தாங்கியதோடு மட்டுமல்ல, தனது உள்ளத்தில் நான் ஒரு நாள் அனைவருக்கும் என்னை நிரூபிப்பேன் என்ற எண்ணத்தை பதித்துக் கொண்டான். அவர் நூலகத்திலே அடிக்கடி நேரம் செலவிட்டார். வரலாறு, கணிதம், இராணுவ தந்திரங்கள் ஆகியவற்றில் அவர் தனித்துவமான ஆர்வத்தையும் காட்டினார். குறிப்பாக அலெக்சாண்டர், ஜூலியஸ் சீசர் போன்ற தலைவர்களின் வரலாறுகள் அவரை ஆழமாக ஈர்த்தன. 1784 பாரிஸின் புகழ்பெற்ற எகோலே மிலிட்டேர் என்ற இராணுவ பள்ளியில் சேர வாய்ப்பு கிடைத்தது. குடும்பம் வறுமையில் இருந்தாலும் அவரது தந்தையின் அரசியல் தொடர்புகள் காரணமாக அரசின் உதவியால் அந்த வாய்ப்பு வந்தது. அங்கு அவர் இன்னும் கடுமையாக உழைத்தார். ஒரு ஆண்டுக்குள் படிப்பை முடித்து 1785 வெறும் 16 வயதிலேயே இராணுவ அதிகாரியாக நியமிக்கப்பட்டார். அப்போது அவர் தந்தையை அவர் இழந்திருந்தார். அந்த இழப்பு அவரை இன்னும் சுயமாக சிந்திக்க செய்தது. குடும்பத்தின் பொறுப்பை தாங்கிய இளம் அதிகாரி தனது தொழிலில் முன்னேற வேண்டும் என்ற உறுதியோடும் அவர் செயல்பட்டார். அவரது முதலாவது நியமனம் துப்பாக்கி சுடும் படை. கணிதத்தில் சிறந்த அறிவு காரணமாக துப்பாக்கிகள், பீரங்கிகள், போர் இயந்திரங்கள் ஆகியவற்றின் இயக்கத்தை துல்லியமாக கணக்கிட்டார். இது அவரை மேலதிகாரிகளின் கவனத்திற்கும் கொண்டு வந்தது. அவரிடம் இருந்த ஒழுக்கம், உழைப்பு, புத்திசாலித்தனமான யோசனை ஆகியவை அவரை பிற அதிகாரிகளிடம் இருந்து வேறுபடுத்தியது. அப்போது பிரான்சிலே அரசியல் கலக்கமும் அதிகமாகவே இருந்தது. மக்கள் அரசின் மீது வெறுப்பை வெளிப்படுத்தினார்கள். பொருளாதாரம் மோசமடைந்திருந்தது. அரச குடும்பம் வீழ்ச்சி அடைந்து கொண்டிருந்தது. இந்த சூழலில் நெப்போலியனுக்கு எதிர்கால வாய்ப்புகளும் அதிகரித்தன. 1789 ஆண்டு பிரான்ஸ் புரட்சி வெடித்த போது நெப்போலியன் இன்னும் இளம் அதிகாரிதான். ஆனால் அந்த புரட்சி அவரது வாழ்க்கையை முற்றிலும் மாற்றியது. பழைய அரசகுல அதிகாரிகளுக்கு இடமின்றி திறமையுள்ள சாதாரண மனிதர்களும் முன்னேறக்கூடிய காலமாக அது மாறியது. நெப்போலியன் தனது திறமையை வெளிப்படுத்துவதற்கான சிறந்த வாய்ப்பும் அந்த புரட்சியால் அவனுக்கு வந்தது. அவர் புரட்சியின் துவக்கத்தில் பெரிய பங்கெடுப்பை எடுக்கவில்லை. ஆனால் அரசியல் மாற்றங்கள் அவரது உயர்வுக்கு வழிவகுத்தது. அவரது வாழ்க்கையின் முதல் பெரிய திருப்புமுனை 1793 டுலோன் நகரத்திலே வந்தது. அங்கு அரசுக்கு எதிராக கிளர்ச்சி வெடிக்க ஆரம்பித்த போது பிரிட்டிஷ் கடற்படையும் அந்த கிளர்ச்சிக்கு ஆதரவு அளித்தது. நெப்போலியன் தனது பீரங்கி யுக்திகளை பயன்படுத்தி பிரிட்டிஷ் படையின் கப்பல்களை தகர்த்தார்.
அவரது திட்டமிடல் நகரத்தை மீண்டும் பிரான்ஸ் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்தது. இந்த வெற்றி அவருக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்க செய்தது. வெறும் 24 வயதிலேயே அவர் பிரிகேடியர் ஜெனரலாகவே உயர்த்தப்பட்டார். இந்த வெற்றியிலிருந்து நெப்போலியன் ஒரு புதிய பெயரை பெற்றான். இப்போது அவர் வெறும் கோர்சிகா சிறுவன் அல்ல, பிரான்சின் புதிய தலைமுறையின் இராணுவ தலைவர். அதற்கு பின்பு நெப்போலியன் படிப்படியாக பிரான்ஸ் அரசியல் உலகில் கவனிக்கப்பட துவங்கினான். அப்போது புரட்சியின் சூழலும் மிக கடுமையாக இருந்தது. அரசியல் கட்சிகள் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள். ஜாக்கோபின்கள், ஜிரோண்டின்கள் மற்றும் மன்னருடைய ஆதரவாளர்கள் என யாரும் அமைதியாக இல்லை. ஒவ்வொரு நாளும் பிரான்சில் அதிகாரம் மாறிக்கொண்டே இருந்தது. இந்த சூழலில் தான் நெப்போலியனின் பெயர் இளம், திறமையான ஆனால் ஆபத்தானவன் என்றே பரவியது. அவர் மிக விரைவில் அதிகாரத்தின் உச்சிக்கு போவார் என்று சிலர் பயந்தார்கள், சிலர் நம்பினார்கள். 1795 பாரிஸில் அரசுக்கு எதிராக கிளர்ச்சி வெடித்த போது புரட்சி குழுவினர் நெப்போலியனை பாதுகாப்புக்கு பொறுப்பாக வைத்தார்கள். ஆயிரக்கணக்கான கிளர்ச்சியாளர்கள் பாரிஸை கைப்பற்ற முயன்றார்கள். ஆனால் நெப்போலியன் தனது பீரங்கிகளை நகரின் தெருக்களில் வைத்து சில மணி நேரத்துக்குள் அந்த கிளர்ச்சியை அடக்கினார். அந்த நாளை மக்கள் விஃப் ஆஃப் கிரேப் ஷாட் என்று வரலாற்றில் குறிப்பிடுகிறார்கள். ஏனென்றால் பீரங்கியிலிருந்து வந்த திராட்சை அளவிலான இரும்பு துண்டுகள் கிளர்ச்சியாளர்களை சிதறடித்தது. இந்த வெற்றியால் நெப்போலியன் பாரிஸின் காப்பாளர் என்ற பெயரையும் பெற்றார். அதற்கு பின்பு அவர் அரசின் கண்களில் மிக முக்கியமானவராகவும் உயர்ந்தார். அந்த காலத்தில் நெப்போலியனின் வாழ்க்கையில் மற்றொரு முக்கியமான நிகழ்வும் நடந்தது. ஜோசபின் டி போஹார்னேஸ் என்ற விதவை பெண்ணை அவர் திருமணம் செய்தார். ஜோசபின் சமூகத்தில் மிகுந்த தொடர்புகளை உடையவர். அவரை மணந்ததால் நெப்போலியனின் அரசியல் நிலை மேலும் வலுவானது. இதனால் அவருக்கு மிகப்பெரிய இராணுவ பொறுப்பும் வழங்கப்பட்டது. 1796 அவர் இத்தாலிய படையின் தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டார். இத்தாலி போராட்டம் தான் நெப்போலியனை உலக மேடையில் அறிமுகப்படுத்தியது. அங்கு ஆஸ்திரியர்களும் அவர்களின் கூட்டாளிகளும் வலிமையாக இருந்தார்கள். ஆனால் நெப்போலியன் தனது வேகமும் தந்திரத்தாலும் அவர்களை வீழ்த்தினார். சில மாதங்களில் அவர் இத்தாலி முழுவதையும் கைப்பற்றினார். சிறிய நகரங்களை விடுவித்து நான் புரட்சியின் வீரன் என்ற பெயரையும் பெற்றார். அந்த வெற்றிகள் அவரை பிரான்சின் மிகப்பெரிய இராணுவ தலைவராகவே மாற்றியது. இத்தாலியில் வெற்றி பெற்ற பிறகு அவர் எகிப்தை நோக்கி புறப்பட்டார். பிரிட்டிஷ் பேரரசை அடக்க வேண்டுமானால் அவர்களின் இந்திய வணிக பாதையை தடுக்க வேண்டும் என்று அவர் யோசித்தார். அதற்காக எகிப்தை கைப்பற்ற வேண்டும் என்றார். 1798 அவர் எகிப்தை அடைந்தார். ஆரம்பத்தில் வெற்றி பெற்றாலும் நைல் நதிக்கரையில் நடந்த கடற்போரில் பிரிட்டிஷ் கடற்படை அவரின் கப்பல்களை அழித்தது. இதனால் எகிப்தில் அவர் சிக்கிக் கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஆனால் அந்த இடைவெளியில் அவர் எகிப்திய நாகரிகத்தை பற்றி ஆராய்ந்தார். புகழ்பெற்ற ரோசட்டா கல் அந்த பயணத்தின் போது கண்டுபிடிக்கப்பட்டது. 1799 பிரான்சில் அரசியல் மீண்டும் குழப்பமான நிலைமையிலே இருந்ததால் அரசின் மீது மக்களின் நம்பிக்கையும் குறைந்துவிட்டது. அப்போது நெப்போலியன் எகிப்திலிருந்து ரகசியமாக பிரான்சுக்கு திரும்பினார். சில மாதங்களிலேயே அவர் 18ஆம் ப்ரூமேர் கூப் எனப்படும் அரசியல் புரட்சியையும் நடத்தினார். இதனால் பழைய அரசாங்கம் வீழ்ந்தது. நெப்போலியன் முதல் கான்சல் என்ற புதிய பதவியையும் பெற்றார். இப்போது இவர் பிரான்சின் நிஜமான தலைவர். ஆக 1804 பிரான்ஸ் அரசியல் வரலாற்றின் மிகப்பெரிய நிகழ்வு. நெப்போலியன் தன்னை பேரரசனாக முடிசூட்டிக் கொண்டான். பாரிஸில் உள்ள நோட்ரடம் தேவாலயத்தில் நடந்த அந்த விழா உலகையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. 7ஆம் பாப்பர் பியஸ் அங்கு இருந்தார். ஆனால் வழக்கப்படி பாப்பர்ஸ் கிரீடத்தை நெப்போலியனின் தலையில் வைக்க வேண்டும். ஆனால் நெப்போலியன் தானே பாப்பரிடம் இருந்து கிரீடத்தை எடுத்துக்கொண்டு தன் தலையில் வைத்துக் கொண்டான். இந்த செயல் பிரான்ஸ் மட்டுமல்ல, ஐரோப்பா முழுவதும் ஒரு அடையாளமாகவே மாறியது. நெப்போலியன் கூறிய செய்தி தெளிவானது. என் அதிகாரத்தை எனக்கு யாரும் தரவில்லை, அதை எனக்காக நானே எடுத்துக்கொண்டேன். அந்த நாளிலிருந்து நெப்போலியன் பேரரசன்.
அவர் வெறும் இராணுவ தலைவர் அல்ல, பிரான்சின் நிர்வாகம், சட்டம், சமூக ஒழுங்கு அனைத்தையும் மாற்றியவர். அவரது பெயரில் வந்த நெப்போலியன் கோட் என்ற சட்டங்கள் இன்றும் பல நாடுகளில் அடிப்படையாக பயன்படுத்தப்படுகின்றன. சட்டத்தின் முன் அனைவரும் சமம், சொத்துரிமை, விவாகரத்து சட்டங்கள், கல்வி அமைப்பில் மாற்றங்கள் என இவை அனைத்தும் அவர் கொண்டு வந்ததுதான். புரட்சியின் கோஷங்களை நடைமுறைப்படுத்தியவர் என்ற பெயரும் கூட அவருக்கு கிடைத்தது. ஆனாலும் கூட அவரது ஆட்சியின் முக்கிய அடையாளம் என்றால் அது போர்தான். 1805 ஆஸ்திரியா, ரஷ்யா, பிரிட்டன் ஆகியவை இணைந்து பிரான்சை தாக்க தீர்மானித்தார்கள். ஆனால் நெப்போலியன் தனது இராணுவ திறமையால் அவர்களை சிதைத்தார். ஆஸ்டர்லிட்ஸ் என்ற போரில் அவர் காட்டிய தந்திரம் வரலாற்றில் இன்னும் போர்க்களத்தின் உச்சம் என்று அழைக்கப்படுகிறது. 3 பேரரசுகளின் படைகள் ஒன்றிணைந்து வந்த போதிலும் நெப்போலியன் அவர்களை சில மணி நேரங்களில் தோற்கடித்தார். அடுத்தடுத்த ஆண்டுகளில் ஜெனா, வாக்ராம் போன்ற போர்களிலும் அவர் தொடர்ந்து வெற்றி பெற்றார். அவரது படைகள் ஐரோப்பாவின் பெரும்பகுதியை கைப்பற்றின. ரஷ்யாவும் வீழ்ந்தது, ஆஸ்திரியாவும் அடங்கியது, இத்தாலி முழுவதும் அவரின் கட்டுப்பாட்டுக்குள் வந்தது, ஸ்பெயினும் கூட பிரான்சின் கட்டுப்பாட்டுக்கு கீழ் போனது. ஐரோப்பாவில் எவரும் நெப்போலியனுக்கு எதிராக நிற்க முடியாத சூழ்நிலையும் ஏற்பட்டது. ஆனால் அவரின் ஒரே எதிரி பிரிட்டன். கடற்படையில் பிரிட்டன் எப்போதும் வலிமையாகவே இருந்தது. 1805 நடந்த டிராஃபல்கர் போரில் பிரிட்டிஷ் கடற்படை நெப்போலியனின் கடற்படையை சிதறடித்தது. அந்த தோல்வியால் பிரான்ஸ் கடற்படைக்கு மீண்டும் எழவே முடியாத நிலை உருவானது. இதனால் நெப்போலியன் கடற்படையால் பிரிட்டனை வெல்ல முடியாது என்பதை புரிந்து கொண்டார். அதற்கு பதிலாக அவர் கான்டினென்டல் சிஸ்டம் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். பிரிட்டிஷ் பொருட்கள் ஐரோப்பாவில் எங்கும் வரக்கூடாது என்று உத்தரவிட்டார். ஆனால் அந்த திட்டம் முழுமையாக வெற்றி பெறவில்லை. ஏனென்றால் பல நாடுகள் ரகசியமாக பிரிட்டனோடு வியாபாரம் செய்தார்கள். அவரது ஆட்சியின் போது பிரான்ஸ் உலகின் மிகப்பெரிய சக்தியாக இருந்தது. ஆனால் உள்ளுக்குள் பிரான்சில் சோர்வு அதிகரித்துக் கொண்டே இருந்தது. தொடர்ந்து போர்களால் மக்கள் சோர்ந்து போனார்கள். பொருளாதாரம் பாதிக்கப்பட்டது. ஆனால் நெப்போலியன் தன் பேரரசை மேலும் விரிவாக்க வேண்டும் என்ற ஆசையில் சும்மா இருக்கவில்லை. 1812 அவர் ரஷ்யாவை நோக்கி படையெடுத்தார். அங்குதான் அவரது வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்பு முனையும் காத்திருந்தது. உலகின் மிக வலிமையான படையெடுப்பு என கருதப்பட்ட கிராண்ட் ஆர்மி சுமார் 6 லட்சம் வீரர்களோடு ரஷ்ய எல்லையை தாண்டியது. ஆரம்பத்தில் நகரங்கள் கைப்பற்றப்பட்டாலும் ரஷ்ய படைகள் நேரடி மோதலுக்கு வரவில்லை. அவர்கள் தங்கள் நகரங்களை காலி செய்து உணவு வளங்களை எரித்துவிட்டு பின்வாங்கினார்கள். இதனால் நெப்போலியனின் படைகள் முன்னேறிய போதெல்லாம் உணவும் தங்கும் இடமும் இல்லாமல் சோர்வு அடைந்தார்கள். மாஸ்கோவுக்கு வந்து சேர்ந்த போது நகரம் முற்றிலும் காலி செய்யப்பட்டிருந்தது. மாஸ்கோ தீப்பற்றி எரிந்தது. நெப்போலியன் வெற்றி பெற்றாலும் வெற்றியில் அர்த்தமில்லை. பனிக்காலம் நெருங்கிய போது குளிர், பசி, நோய் இவையெல்லாம் சேர்ந்து பிரான்சின் படைகளை அழிக்க துவங்கியது. பின்வாங்கும் போது ஆயிரக்கணக்கான வீரர்கள் இறந்தார்கள். சிலர் பனியில் உறைந்து செத்தார்கள். சிலர் பசி காரணமாக பலவீனமடைந்தார்கள். 6 லட்சம் வீரர்களில் பிரான்சுக்கு திரும்பியவர்கள் மிகச்சிறிய தொகை மட்டுமே. இந்த ரஷ்ய படையெடுப்பே நெப்போலிய பேரரசின் அடித்தளத்தை அசைத்து பார்த்தது. அவரது எதிரிகள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டார்கள். பிரிட்டன், ரஷ்யா, ஆஸ்திரியா ஆகியவை இணைந்து பிரான்சுக்கு எதிராக பெரிய கூட்டணியையும் உருவாக்கினார்கள். 6th coalition war எனப்படும் இந்த போரில் 1813 லீப்சிக் அருகே நடந்த பேட்டில் ஆஃப் நேஷன்ஸ் நெப்போலியனின் வாழ்க்கையின் மிகப்பெரிய தோல்விகளில் ஒன்றாக அமைந்தது. 4 நாட்கள் நீண்ட அந்த போரில் அவரது படைகள் முற்றிலும் சிதறியது. ஆயிரக்கணக்கான வீரர்கள் கொல்லப்பட்டார்கள். பல கூட்டாளிகளை அவரை விட்டு விலகினார்கள். இந்த தோல்விக்கு பிறகு 1814 கூட்டணி படைகள் நேரடியாக பாரிஸை அடைந்தார்கள். பிரான்ஸ் மக்கள் சோர்வடைந்திருந்தார்கள். போர்களால் பொருளாதாரம் சிதைந்து போயிருந்தது. அரசியல் எதிரிகளும் வலுவாகி இருந்தார்கள். இறுதியில் நெப்போலியன் தனது அதிகாரத்தை விட்டு விலக வேண்டிய நிலையும் ஏற்பட்டது. அவரை எல்பா என்ற சிறிய தீவுக்கும் துரத்தினார்கள்.
ஆனால் அங்கு கூட அவர் அமைதியாக இல்லை. சில மாதங்களில் 1815 அவர் எல்பாவிலிருந்து தப்பி பிரான்சுக்கு திரும்பினார். மக்கள் இன்னும் அவரை நினைவில் வைத்திருந்தார்கள். படைகள் அவரோடு மீண்டும் சேர்ந்தன. எதிரிகள் அவர் வந்ததும் சரணடையாமல் வாழ்க நெப்போலியன் என்று குரலிட்டார்கள். இவ்வாறு அவர் மீண்டும் அதிகாரத்தில் அமர்ந்தார். அந்த காலம் வரலாற்றில் 100 days என அழைக்கப்பட்டது. ஆனால் கூட்டணி படைகள் மீண்டும் ஒருங்கிணைந்தார்கள். 1815 ஜூன் 18 வாட்டர்லூ என்ற இடத்தில் நடந்த போர் நெப்போலியனின் கடைசி போர். அவர் அங்கு மிகுந்த தைரியத்தோடு போராடினாலும் பிரிட்டிஷ் தளபதி வெல்லிங்டன் மற்றும் ரஷ்ய படைகள் இணைந்து அவரை முற்றிலும் தோற்கடித்தார்கள். அந்த தோல்வியால் நெப்போலியனின் அரசியல் வாழ்க்கை முடிந்தது. வாட்டர்லூவில் நடந்த அந்த தோல்விக்கு பின் நெப்போலியனின் வாழ்க்கை முற்றிலும் மாறிவிட்டது. பிரான்ஸ் மக்கள் இப்போது அவரை மீண்டும் காப்பாற்ற முடியாது என்பதை கண்டுவிட்டார்கள். அரசியல் எதிரிகள் அவரை இரண்டாவது முறையாக அதிகாரத்திலிருந்து அகற்றினார்கள். இந்த முறை கூட்டணி நாடுகள் அவரை பிரான்சுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிறிய தீவுக்கு அனுப்ப விரும்பவில்லை. மாறாக உலகின் தொலைவான பகுதியான அட்லாண்டிக் பெருங்கடலின் நடுவே இருக்கும் செயின்ட் ஹெலினா தீவுக்கு அனுப்பினார்கள். அந்த தீவு லண்டனில் இருந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது. உலகிலேயே தனிமையான இடம். அங்கே இருந்து அவர் மீண்டும் தப்பிக்க முடியாது என்பதே பிரிட்டிஷ் அரசின் எண்ணம். 1815 அக்டோபரில் அவர் செயின்ட் ஹெலினாவில் அடைந்தார். அந்த தீவினுடைய வாழ்க்கை மிகவும் கடினமானது. குளிரான வானிலை, ஈரப்பதம் நிறைந்த பகுதி, உணவு கூட எளிமையானது, மருத்துவ வசதியும் குறைவு. அவர் இருந்த இடமும் கூட ஈரப்பதம் நிறைந்த சிதைந்த இடம். ஆக முன்னாள் பேரரசன் இப்போது உலகிலிருந்து துண்டிக்கப்பட்ட தனிமைப்படுத்தப்பட்ட சிறைவாசியாக மாறினார். அந்த நாட்களில் அவர் தனது வாழ்க்கையை பற்றி நிறைய சிந்தித்தார். தனது வெற்றிகள், தோல்விகள், நடத்திய போர்கள் அனைத்தையும் நினைத்தார். தனது அதிகாரம் வீழ்ந்தாலும் வரலாற்றில் தன் பெயர் அழியாது என்ற நம்பிக்கை அவருக்குள் எப்போதும் இருந்தது. அவர் தினமும் தனது அதிகாரிகளோடு உரையாடி தனது நினைவுகளை பதிவு செய்தார். அந்த உரையாடல்களில் நான் என் வாழ்க்கையை பிரான்சுக்காக அர்ப்பணித்தேன், ஆனால் உலகம் என்னை எப்படி நினைவில் கொள்கிறது என்பதை வரலாறை தீர்மானிக்கும் என்று கூறினார். செயின்ட் ஹெலினாவில் இருந்தபோது அவர் உடல் நலம் மேலும் மோசமடைந்தது. கல்லீரல் மற்றும் வயிற்று புற்றுநோய் குறித்த அறிகுறிகளும் வெளிப்பட ஆரம்பித்தன. பிரிட்டிஷ் மருத்துவர்கள் சிகிச்சை அளித்தாலும் அங்கே இருந்த சூழ்நிலை அவரது உடலை விரைவில் சிதைத்தது. 1821 மே மாதம் 5ஆம் தேதி 51வது வயதில் நெப்போலியன் மரணமடைந்தார். அவரது கடைசி வார்த்தைகள் பிரான்ஸ் ஆர்மி ஜோசிஃபைன். ஆக அவர் இறுதி வரைக்கும் நினைத்தது தனது நாட்டையும் தனது முன்னாள் மனைவியும் தான் என்பதை காட்டுகிறது. அவரது உடலை முதலில் செயின்ட் ஹெலினாவிலேயே அடக்கம் செய்தார்கள். ஆனால் பல ஆண்டுகளுக்கு பிறகு 1840 அவரது உடலை பிரான்சுக்கு திரும்ப கொண்டு வந்து பாரிஸின் லெஸ் இன்வாலிடஸ் அரண்மனையில் வைத்து மக்கள் பார்வைக்கும் வைத்தார்கள். இன்று வரை அந்த இடம் உலகம் முழுவதும் இருந்து வருபவர்களுக்கு முக்கிய தலமாகவே இருக்கிறது. நெப்போலியனின் மரணத்திற்கு பிறகும் அவரது மரபு அழியவில்லை. அவரது போர்கள் உலக அரசியல் வரைபடத்தையே மாற்றியது. அவரது சட்டங்கள் இன்றும் பல நாடுகளில் நீடிக்கிறது. அவர் உருவாக்கிய நெப்போலியன் கோட் பல நாடுகளின் சட்டமைப்புக்கு அடிப்படை. அவரது போர்த்தந்திரங்கள் இன்றும் படைத்துறை கல்வியில் கற்பிக்கப்படுகிறது. ஒரு சிறிய தீவிலிருந்து வந்த வறுமையில் வளர்ந்த சிறுவன் உலகின் பெரும்பகுதியை கைப்பற்றிய பேரரசனாக மாறினான். ஆனால் அந்த அதிகாரமும் நீண்ட நாள் நிலைக்கவில்லை. இருந்தாலும் அவரது பெயர் வரலாற்றில் என்றும் அழியாது. ஏனென்றால் அவர் ஒரு சாதாரண மனிதன் எவ்வளவு உயரம் சென்று உலகையே அதிர வைக்க முடியும் என்பதற்கான உயிருடன் வாழ்ந்த சான்று என்பதும் குறிப்பிடத்தக்கது.